இயேசுவில் நல்லவர்களே, பரலோக தாயினுடைய பாசமிகு குழந்தைகளே, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் தொடக்கத்தில் ஒளி உண்டாகுக என்று சொல்லி இருளடைந்து கிடந்த இந்த உலகத்தில் வெளிச்சத்தை பிரகாசத்தை கொண்டு வந்தார். அதுவே வாழ்வினுடைய முதல் ஆரம்ப புள்ளி. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய ஊர் பிரகாசபுரம் என்கின்ற அந்த ஆதி பெயரை அடிப்படையாக கொண்டு இப்பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்த, எந்த இனத்தை சார்ந்த, எந்த மதத்தை சார்ந்த அல்லது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு பிரகாசமடைய செய்கின்ற ஒரு விழாவாக இந்த பரலோக தாயினுடைய பரிசுத்த பரலோக தாயினுடைய விழா அமைகிறது. இந்த தாயின் விழா எப்போது நடக்கும், நமது விவசாயங்கள் எப்போது செழிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்தது மட்டுமல்ல, இந்த ஆடி மாதம் இந்த பரலோக தாயினுடைய விழா எப்போது வரும், என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறையை, புதிய தொழில் முயற்சியை, திருமணத்தின் காரியத்தை, ஆசீர்வாதத்தின் காரியத்தை நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த நம்முடைய சற்று முன்னோர்களாக இருக்கட்டும், அன்று இப்போது இதோ இந்த பரலோக தாயினுடைய விழா பிரகாசம் அடைகிற பொழுது இந்த ஆலயமும் இந்த சுற்றுப்பகுதியும் வெளிச்சத்தால் ஒளியால் நிரம்புகிறது பொழுது என்னுடைய வாழ்வும், என் குழந்தையின் கல்வியும், என் குடும்பமும் அதேபோல் ஒரு பிரகாசத்தால் மிளிரும் என்று இன்றும் இந்த தலைமுறையும் அடுத்து வருகிற தலைமுறைகளும் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பிரகாசத்தின் விழா, பரலோக தாயினுடைய விழா இந்த பிரகாசபுரத்தில் ஆரம்பித்து இப்பகுதியில் வாழுகிற நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற, இன்னும் தமிழகத்தில் இருக்கிற, இந்த இந்தியாவில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிரகாசமாய் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிழா வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரலோக தாயினுடைய பாசமிகு குழந்தைகளே, இத்தகைய ஒளிபடைத்த ஒரு விழா நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இதோ நமக்கு நாளை இந்த இந்தியாவினுடைய இதோ சிறப்பான முறையிலே விடுதலை பெற்ற சுதந்திர தினம். அன்னை மரியாள் இந்த உடலை விட்டு விண்ணகத்திலே விண்ணக மண்ணக அரசியாக இதோ இந்த விண்ணகத்தில் இருக்கிற வானதூதர்களுக்கும் ஏனைய இறைத்தன்மை படைத்தவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் அரசி என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் விழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விழா எதனால் தேவைப்படுகிறது, அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியாய் வாசித்து ஆரம்பித்தேன். அன்பு குழந்தைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் போய் இறங்குவார். கரையில் இருந்து இறங்குகிற பொழுது பல இடத்திலிருந்து மக்கள் ஓடோடி வருவார்கள், தாகத்தோடு வருவார்கள். ஆயனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் தவித்து பரிதவித்து நின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை எதுக்கு கூட்டிகிட்டு போவார்? சற்று ஓய்விடுங்கள், மக்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள், உண்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, ஆகவே சற்று ஓய்வெடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு போய் ஓய்வெடுப்பதற்காக சென்ற இயேசு கிறிஸ்து மக்கள் பரிதவித்து நின்ற பொழுது, ஆயனில்லாத ஆடுகள் போல் நின்ற பொழுது உடனடியாக அவர்களுக்கு பலவற்றை போதித்தார். மீண்டும் அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அவர்களுக்கு நலம் நோய் நொடி உடையவர்களுக்கு குணம் கொடுத்தார், தன்னுடைய பணியை தொடங்கினார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அப்படி நீங்கள் பார்க்கிற பொழுது அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆயனில்லா ஆடுகள் போல நாம் பரிதவித்து நிற்கிற பொழுது இந்த பரிதவிப்பை புரிந்து கொண்ட அதே கடவுள் உலகத்தை விட்டு போகிற பொழுது, அதுவும் தன்னுடைய சீடர் யோவானை பார்க்கிறார். ரா உணவின் பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சின்ன சீடர், குட்டி சீடர். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்ப்பது போல, அன்பு பாராட்டுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை வளர்த்தார். பாதங்களை கழுவ, அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்க, இதோ சுட்ட அப்பங்களை பரிமாற, உணவில்லாத பொழுது இன்னும் துன்பத்தில் துயரத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களுக்கு திறமை அளிக்க, ஊக்கமளிக்க, ஆற்றல் அளிக்க. அப்போ உலகத்தை விட்டு போர்க்கிற பொழுது அவர் பார்க்கிறார், ஆகா
தாயில்லா பிள்ளைகளாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. என்னுடைய சீடர்கள், என்னை நம்பி இருக்கிற குழந்தைகள் தாயில்லா பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பரிதவித்து விடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய தாயை நமக்கு தந்தார். சீடரை பார்த்து, இதோ உன் தாய். இனி நீ தாய் இல்லாத பிள்ளை அல்ல, ஆயன் இல்லாத ஆடு அல்ல. இதோ பவுலடிகளாரின் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்து நமக்கு தலை, நாமோ அவரது உடல்கள். தலையில்லாத முண்டங்கள் அல்ல நாம். அன்னை, இந்த பரிசுத்த அன்னை, இந்த பரலோக பூலோக தாய், இதோ ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை நமக்கு அன்னையாய், கருணையாய், இரக்கமாய், பரிவாய், பாசமாய். எனவேதான் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அவதாரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி இந்த அன்னை மரியாள் கொடுத்திருக்கிற காட்சிகள் ஏராளம் ஏராளம். இந்த காட்சியினுடைய தேவை என்ன? இந்த காட்சியினுடைய அர்த்தம் என்ன? நீ தாயில்லாத குழந்தை இல்லை, நான் உனக்கு இருக்கிறேன். எந்த ஊரில், அது ஒரு கிராமமாக இருக்கட்டும் அல்லது உயர்ந்த இடமாக இருக்கட்டும், எங்கே மக்கள் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் இந்த அன்னையினுடைய காட்சி உண்டு. அப்படிப்பட்ட இந்த பரலோக தாயினுடைய பெருமை மிகுந்த விழாவை நாம் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அன்னையின் பெருமையை தியானித்த நாம், இந்த அன்னையின் அன்பை தியானித்த நாம், இந்த பரலோக தாயினுடைய பாசத்தை உணர்ந்து கொண்ட நாம் இன்றைய இந்த மறையுறை சிந்தனைக்குள் செல்கிறோம். நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ரொம்ப அழகான முறையிலே, அவர் நான் குறுமடத்தில் படிக்கிற காலத்திலேயே எங்களுக்கு நன்றாக தெரியும், ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு தந்தை, எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கிற தந்தை, குறிப்பாக எல்லோரோடும் பாரபட்சம் பாராமல் உறவு பாராட்டுகிற, அன்பு பாராட்டுகிற ஒரு எளிமையான பண்பு படைத்த பாசத்திற்குரிய ஒரு தந்தை. அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எனக்கு கொஞ்சம் அந்த கண்ணுலாம் பிரச்சனை. நான் ஒவ்வொருல ஒரு பிரசங்கம் வச்சு யூடியூப்பில் நீங்கள் ஜோசப் ராஜன் அப்படின்னு யூடியூப் படிச்சிங்க அப்படின்னா வரும். அதில் நான் இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்னால் பயணம் செய்ய முடியாத பிரச்சனைகள், ஒரு 5 நாள் கண் தெரியாமல் பவுலடிகளாரை போல இருந்து பிறகு இந்த அன்னையினுடைய, அந்தோணியாருடைய, ஆண்டவருடைய ஆற்றலால் நான் அதை எப்படி பெற்றுக்கொண்டேன் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தந்தை அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் அன்பை யாரும் தட்டவே முடியாது. ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம். குற்றாலம் எங்கே இருக்கிறது? தென்காசி குற்றாலம் சுரண்டை, அங்கிருந்து இவ்வளவு தூரம். ஆனால் தந்தைக்காக வந்துவிட வேண்டும் என்று வந்தேன். தந்தையும் பாருங்கள், அறிவோடும் ஞானத்தோடும் ஆற்றலோடும் உங்களை ரொம்ப நேசிக்கிற தந்தையாய் இந்த நாளில் அன்னை மரியாளை நடமாடுகிற நற்கருணை பேழையாக நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழை, அதில் மாற்றமே கிடையாது. ஏனெனில் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில் அந்த நற்கருணை பெட்டியிலே ஆண்டவரின் திருவுடல் இருக்கிறது. இந்த திருவுடல் இந்த பூமிக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் இந்த அன்னை மரியாள். அவளது திருவயிறு 10 மாதம் சுமந்தது. விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ உம்மை தாங்கிய வயிறு பேறு பெற்றது, நீர் பால் குடித்த உமது அன்னை இதோ நின்று கொண்டு இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவர் என்பதை விவிலியமே நமக்கு சொல்லுகிறது. 10 மாதம் வயிற்றில் இருந்தார் என்பதையும் விவிலியமே நமக்கு சொல்லுகிறது. ஆகவே திடீரென்று நடைபெற்றுவிட்ட ஒரு சம்பவம் அல்ல இயேசுவின் பிறப்பு. இந்த தாய் கோவில். எனவேதான் பவுல் சொல்லுவார், அன்னை மரியாள் ஒரு கோவில் என்றால் நாமும் அதே போல் பரிசுத்த உள்ளத்தோடு வாழும் ஆலயங்களாக, கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, உள்ளங்களால் கட்டப்பட்ட ஆலயமாக வாழ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று. எனவே இந்த பரிசுத்த பரலோக அன்னை ஒரு பேழை, நற்கருணை பேழை, நற்கருணை பேழையின் ஆரம்ப புள்ளி என்பதை விவிலியமே நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் தந்தையினுடைய கியூட்னஸ் அதில் என்னன்னா, நடமாடுகிற. ஏன் நடமாடுகிற என்கின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது? கோயில் ஒரே இடத்துல இருக்கு, நாம ஒரே இடத்துலயா இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு பசங்க போயிடுறான், வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஆட்கள் போயிடுறாங்க, வெளியூர்களுக்கு வேலைக்கு போக வேண்டி இருக்கிறது. சொந்த இடத்தை, சொந்த வீட்டை விட்டு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், வயதானவர்களோ சிறியவர்களோ இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் ஒரு டிராவலிங் பீப்புள், ஸ்டேபிள் கூட்டம் கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு விவசாயம், காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும், எங்கேயாவது ஒரு வெளியூர் விசேஷம்னா வருஷத்தில் ஒரு நாள் போய் 2 நாள் இருந்துட்டு, ஐயோ மாடு கிடக்கு, கண்ணு கிடக்குன்னு ஓடியாந்துருவாங்க, விவசாயம் கிடக்கு, தண்ணி பாய்ச்சணும்னு ஓடியாந்துருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. யோசித்து பாருங்க, நம்ம மாட்டுக்கு பயணம் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி நடமாடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்று ஒன்று தெரிய வேண்டும்,
நடமாடும் குழந்தைகள் அன்னை மரியாளை போல நடமாடும் குழந்தைகளாக நாம் இருந்தோம் என்றால், கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்துவது இந்த உடன்படிக்கை பேழை, நற்கருணையின் பேழை. எனவே கடவுளின் பிரசன்னத்தை சுமந்து திரிகிற ஒரு ஒளி விளக்காக, வெளிச்சமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் போகும் ஒவ்வொரு படியிலும் உங்கள் கால் இடராது, உங்கள் பார்வை தப்பாது, உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படியே செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த இடத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கரங்களை ஏற்றி, ஆண்டவரே, என் தகப்பனே, என் தாயே, என் அம்மா மரியே, அல்லது ஆண்டவரே, என் இயேசுவே, அப்படி நீங்க எந்த இடத்தில் நின்று கை உயர்த்தி ஜெபித்தாலும் அந்த இடத்திலே வானம் திறக்கும். அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு பொழியப்படுவார். அதைத்தான் இந்த நடமாடும் நற்கருணை பேழை என்பதை நமக்கு சொல்லுகிறது. நற்கருணை பேழையினுடைய ஆரம்பம் எங்கிருக்கிறது? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டே போவார்கள். எதற்காக? இந்த உடன்படிக்கை பேழை என்பது கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு உடன்படிக்கை பேழை. அப்போ கடவுளின் பிரசன்னம் இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் இருப்பதற்கு இந்த உடன்படிக்கை பேழை, ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை பழைய ஏற்பாட்டிலே உதவி செய்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த உட்கார்ந்திருக்கிறோம் இல்லைங்களா, நாம எல்லாரும் இந்த நாளிலே இந்த அன்னையை நம்முடைய இதயத்திற்குள் கொண்டு வந்து அம்மா என்று சொல்லுகிற பொழுது நாமும் நடமாடும் உடன்படிக்கை பேழைகளாக, நற்கருணை பேழைகளாக மாறுகிறோம். எனவே பழைய ஏற்பாடு என்பது உடன்படிக்கை பேழை, புதிய ஏற்பாடு என்பது நற்கருணை பேழை. ரைட் தான்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை என்ன செய்தது? கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு சுட்டி காட்டியது. அன்பு குழந்தைகளே, கடவுளின் பிரசன்னம் இல்லைன்னா, கடவுளுடைய உடனிருப்பு நம்ம கூட இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒலிக்கின்ற வெண்கலம். ஒரு பாத்திரத்துக்குள்ள 4 கீய குண்டை போட்டு டபக்கு டபக்குன்னு ஆட்டினீங்கன்னா டம 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 டமன்னு சத்தம் கேட்கும். ஆனால் இனிமையாக இருக்காது, எரிச்சலாக இருக்கும், சுவை இருக்காது. இந்த பிளாஸ்டிக் பூ பாருங்க, இயற்கையான பூ இருந்தால் எறும்பா வந்து உட்கார்ந்துடுது. இதில் ஒரு பிளாஸ்டிக் பூ வச்சு பாருங்க, வாடாமல் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு பல பலன்னு தான் தெரியும், ஆனால் மனம் இருக்காது, சுவை இருக்காது. அதுபோல ஆடம்பரங்களால் உலகம் நிறைந்து விடும், ஆர்ப்பாட்டங்களால் வாழ்க்கை நிறைந்து விடும். ஆனால் இந்த பரிசுத்த அன்னையினுடைய பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் நமக்குள் நிறைந்து இல்லை என்று சொன்னால், கடவுளின் பிரசன்னம் இல்லாத இடத்திலே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா அப்படியே மினுமினுப்பும் பளபளப்பு இருக்குமே தவிர உயிரோட்டம் இருக்காது. ஃபாதர், நீங்கள் பிரசங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு ஏறக்குறைய 10 நிமிஷம் தாண்டிடுது. நீங்கள் இன்னும் பிரசங்கம் அப்போ எவ்வளோ நேரம் வைப்பீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கிறது வரைக்கும் பிரசங்கம் நான் பைபிளிலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெரியுதுன்னா, ஒரு வேளை நீங்கள் ரொம்ப டயர்டாக யோசிச்சிங்கன்னா இடையில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே கூட நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அசரவே மாட்டோம். இன்றைக்கி வெஸ்பஸ் வேறு. ஆகவே இந்த நாளை அன்னையை பற்றி மகிழ்ந்து கொண்டாடாமல், அன்னையின் பெருமைகளை பற்றி சொல்லாமல், இந்த பரலோக தாயினுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்ளாமல் நான் 2.5 மணி நேரம் கிளம்பி வந்து 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பிரசங்கம் வச்சுட்டு போனோம்னா என் மனசு சாந்தி அடையுமா? என் ஆன்மா சாந்தி அடையுமா? அப்பா, எவ்வளோ தூரம் போனோம்னு. நீங்களும் ஏறக்குறைய பிரகாசம் ஆகிட்டீங்க. உங்கள் முகமும் இப்போ ரொம்ப பிரகாசம் ஆகிடுச்சு. ஏன்னா அன்னையின் பெருமையை பற்றி பேசினேன். நான் இதை விட்டுட்டு எடுத்த உடனே அன்னை மரியாள் நடமாடும் நற்கருணை பேழை. நன்றாக கவனியுங்கள். இந்த நற்கருணை பேழையில் எப்படி ஆண்டவர் இருக்கிறாரோ அதுபோல் அன்னை மரியாள் இருந்தார் அப்படின்னு நான் நேராக பிரசங்கத்துக்கு போனோம்னா, எங்கள் அம்மாவை பற்றி பேசாமல், எங்களை வாழ்விக்கிற எங்கள் தாயை பற்றி 4 வாரத்தை சொல்லாமல், நீங்கள் வாட்டுக்கு என்ன பிரசங்கம் வச்சா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் வந்த உடனே கேட்டேன், ஃபாதர், மாதாவை பற்றி. நானே மாதாவின் பிள்ளை, நான் சென்ற இடமெல்லாம் சொல்வதுண்டு. ஏனெனில் இந்த அன்னை என்னை தொடவில்லை என்று சொன்னால் நான் இன்று ஒரு குருவானவரே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் ஹாஸ்டலுக்கு படிக்க போனாலோ, அல்லது உங்கள் பையங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலோ, வெளியூருக்கு வேலைக்கு போனாலோ, அல்லது உங்கள் வீட்டுக்காரர் எங்கே சுற்றினாலும் சரி, பாக்கெட்டில் மாதா படத்தை மட்டும் வைக்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை மறக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற இந்த உறவுகளை, இந்த சொந்தங்களை, பிரியமானவர்களை, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே எங்கள் ஊரில் ஒரு சின்ன கெபி ஒன்று உண்டு, ஒரு சின்ன சிற்றாலயம் உண்டு. அதை பராமரிக்கிற, அதிலே ஜெபம் சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை இந்த அன்னை என்னை கூப்பிட்டு
ஒரு 3 ஆண்டுகள் அந்த இடத்தை பராமரிக்க, தூக்கணும், துடைக்கணும், அங்கே லைட் போடணும், சாயந்தரம் உட்கார்ந்தா ஜோமாலை சொல்லணும். ஏறக்குறைய ஒரு உபதேசியார் வேலை. நான் 8, 9, 10 படித்த காரணத்தினால் எங்கள் ஊர் குற்றாலம் பக்கத்தில் அகரக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது. நான் தான் முதல் குருவானவர். அதற்கு காரணம் இந்த அன்னை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், டேய் எங்கே போனாலும் நீ என்னைய கூட மறந்துடு, மாலாவை மறந்துடாத. மாலாவை மறந்துட்டேன்னா நீ சாமியார் ஆகிக்கிட மாட்டா, பார்த்துக்க. எங்கள் ஊரில் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு வந்தது. ஆனால் ஆண்டவர் என்னைத்தான் முதலில் அபிஷேகம் செய்து வைத்ததற்கு அன்னை தான் காரணம். அதனால் இந்த அம்மாவை பற்றி போகிற இடத்துலலாம் பெருமை பேசுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி இந்த அன்னையினுடைய பெருமையை சொல்ல சொன்னீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 30 நாள் வரைக்கும் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருப்பேன். ஆனாலும் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எனவே தலைப்பை பற்றியும் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் நான் பேசியாக வேண்டும். அன்னை மரியாள் ஏன் நமக்கு இப்படி ஒரு பொக்கிஷம் அப்படின்னா, இந்த பரலோக தாய், இந்த அமலோற்பவ அன்னை, இந்த சலேத்து நகரில் காட்சி கொடுத்த அன்னை, நம்ம சாமியார் பேரும் சலேத்து தான், சலேத்து மாதா நல்லா வேற வச்சிருக்காரு. அதேபோல் லூர்து நகரில் காட்சி கொடுத்த அன்னை, இந்த அன்னை வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, இந்த பிரகாசபுரத்தில் காட்சி கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் எந்த மூலை முடுக்கிற்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும் இந்த அன்னையினுடைய பிரசன்னம் காட்சியின் வடிவத்தில் உண்டு உண்டு உண்டு. அப்படிப்பட்ட இந்த அன்னை பைபிளிலே, விவிலியத்திலே பல காரியங்களை செய்திருக்கிறார். பைபிளில் இருந்து மட்டும் நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஏன்னா நமக்கு யூடியூப்பில் ஒரு 15,000 பேர் இருக்காங்க. அவங்க உடனே கேட்பாங்க, ஃபாதர் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க போகிற இடத்துக்கு, நாங்கள் பைபிள் தாகத்தோடு இருக்கிறோம். உடனே அவங்க அடிப்பாங்க, ஜோசப் ராஜன் ஃபாதர் நீங்கள் சொன்னது இப்படி தான் அப்படின்னு. அதனால் பைபிளில் இருந்து ஒரு 3 பகுதி நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ரைட்டா? பைபிளில் இருந்து 3 பகுதி. இந்த 3ஐயும் நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 உலகத்துக்கு ராஜா, 3 உலகத்துக்கு ராணி. நீங்கள் 1 மறந்துட்டீங்கன்னா நீங்கள் 2 உலகத்துக்கு ராஜா, 2 உலகத்துக்கு ராணி. நீங்கள் ஒன்றே தான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு உலகத்துக்கு தான் ராஜா, ஒரே ஒரு உலகத்துக்கு தான் ராணி. அந்த ஒன்றையும் கூட நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ராஜா தான், ராணி தான். அதெல்லாம் ஆண்டவர் குறையே வைக்க மாட்டார். யாருக்கு ராஜா, யாருக்கு ராணி? இல்லாத உலகத்துக்கு ராஜா, இல்லாத உலகத்துக்கு ராணி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 3 பயணம். என்ன பயணம்? முதல் பயணம் இந்த அன்னை நடமாடிய பயணம் என்று சொன்னால், அது வரைக்கும் இந்த அம்மா ஜெபித்து கொண்டிருக்கிற அம்மா. இந்த தாய் கடவுளை தேடி, இறைவா வாரும், நான் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்கிறேன், இதோ பரம்பொருளை சுமக்கின்ற ஆசையோடு இருக்கிறேன். எல்லா இந்த யூதக கன்னி பெண்களும் காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வந்து என் வயிற்றில் பிறப்பாரா, மெசியா எனக்குள் வருவாரா, கடவுள் என்னை தொடுவாரா என்று. அதுவரை அன்னையின் பயணம் காத்திருப்பின் பயணம். அன்னையின் வாழ்க்கை காத்திருப்பின் வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆண்டவர் வானதூதரை அனுப்பினார். வானதூதரை அனுப்பி சொன்னார், அருள் நிறைந்திருக்கிற மரியே வாழ்க. ஏம்மா, உனக்குள்ள கொஞ்சம் கூட குறையே இல்லையே. உன் ஜெபம் என்னை ஈர்த்தது, உன் பரிசுத்தம் என்னை கவர்ந்தது. என் திருக்குமாரன், இதோ ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு சொன்னேன், இதோ ஒரு பெண்மணியின் வயிற்றில் என் குழந்தை பிறப்பான், அந்த பெண்மணி இந்த பாம்பை நசுக்குவாள் என்று. நசுக்குகிற தைரியம், நசுக்குகிற பரிசுத்தம், என் குழந்தையை உன் வயிற்றில் சுமக்கின்ற ஆசீர்வாதத்தின் நிறைவு. ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், முழுமையடைந்திருக்கிற அருளே அப்படின்னு வானதூதரை சொல்லி இந்த ஆண்டவர் அனுப்பி தொட்டு நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய். பிரியமானவர்களே, அன்னையின் முதல் பயணம் எலிசபெத் அம்மாளை தேடிய பயணம். நான் 3 பயணத்தை சொல்லுவேன் சொன்னேன். 1 அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பயணம், 2வது இந்த கல்வாரி பயணம், 3வது இயேசு கிறிஸ்துவை 12 வயதில் காணாமல் போய் தேடி போன பயணம். இந்த 3 பயணத்திலே முதல் பயணமாகிய இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை நடமாடும் நற்கருணை பேழையாய் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவுடன், வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவை சுமந்தவுடன் முதல் பயணம் ஆண்டவரை தனக்குள் வைத்து கொண்டு போன பயணம். கல்வாரி பயணத்தில் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையை நோக்கி வழிநடத்தி கொண்டு போன பயணம். 3வது இயேசு காணாமல் போன பொழுது, போகும்போது உள்ள பயணத்தை விட்டுருவோம், திரும்ப ஒரு நாள் முழுவதும் வந்துட்டு திரும்ப போவாங்கல்ல, அந்த பயணம் இயேசு காணாமல் போன பொழுது நடந்த பயணம். இந்த 3 பயணத்திலே முதல் பயணம் தன்னை பற்றிய பயணம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் இந்த நடமாடும் நற்கருணை பேழை அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றிய தியானம். 2வது பயணம் கல்வாரி மலை மீது நீங்கள் உங்கள் கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கிற உங்கள் உறவுகளை நீங்கள் எப்படி அரவணைத்து சொல்ல வேண்டும் என்கின்ற பயணம்.
என்கின்ற கடவுளின் பிரசன்னத்தை சொல்லுகின்ற பயணம். மூன்றாவது பயணம், இந்த ஆண்டவர் எருசலேம் ஆலயத்திலே தங்கிவிட்டார், அவரை தேடிக்கொண்டு போகிற பொழுது எப்படிப்பட்ட பயணம். ரைட் தானுங்களா? இந்த மூன்று நீங்கள் இந்த மாலில் நினைவில் வைத்துக் கொண்டால், நீங்கள் எத்தனை நாட்டுக்கு ராஜா? 3 உலகத்துக்கு ராஜா. நீங்கள் எத்தனை உலகத்துக்கு ராணி? 3 உலகத்துக்கு ராணி, எல்லா உலகத்துக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படி பார்க்கிற பொழுது இந்த முதல் பயணம், அன்னை மரியாளை ஆண்டவர் அப்படியே அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து தூய ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே, அதை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஆச்சரியமாக இருக்கும் அந்த வசனம். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் நீர், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய திருவயிற்றில் வளரப்போகிற கனி கடவுள், அவர் யாக்கோபின் குலத்தை சார்ந்தவர், அவர் என்றென்றும் அரசாழ்வார். பெருமை 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 பெருமை. கடைசியாக ஒரு துணுக்கு செய்தின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வானதூதர் சொல்வார், ஏமா இந்த எலிசபெத்துன்னு ஒரு அம்மா உனக்கு சொந்தக்காரி தானே, வயசான காலம், அந்த அம்மாவுக்கும் கூட இது 6 மாதம், அதனால் பார்த்துக்க, கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சாரு உனக்கு நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரேன், உங்கள் கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ யாரோன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் வந்து சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெருசாக, அல்லது உங்களுக்கு நீங்கள் இந்த பழக்கம் இல்லாத ஆளாக இருந்தால் சரி, இந்த பழக்கம் இருக்க ஆளாக இருந்தால் வெளிநாட்டிலேருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோம், உங்களுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்லது இந்த பிள்ளைங்களுக்கு உனக்கு வெளிநாட்டு சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, அந்த கீழே கடைசி வீட்டில் சித்தப்பா இருக்கார்ல, அந்த சித்தப்பாவுக்கும் கூட பார்த்தோன்னா ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொன்னா, அப்படியா அந்த தாத்தாவுக்கு உள்ளதை கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், அதுக்கு பிறகு வந்து எனக்குள்ளதை பார்க்குறேன்னு யார் சொல்லுவா? எனக்குள்ளதை கூட கொண்டாயேன், நான் பார்க்குறேன், முகமெல்லாம் விரிஞ்சி ஆசையாக மலர்ந்து எனக்குள்ளதை பார்த்து போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து செண்டெல்லாம் அடித்து பார்த்து எல்லாம் கண்ணாடியில் நின்று அதை பார்த்து இதை பார்த்து 4 பேர்கிட்ட போய் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா எல்லாத்தையும் கேட்டு முடித்து அனுபவித்த பிறகு இதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா, போகிறேன் இப்போ போகிறேன், உனக்கு என்ன அவசரம்? பிரியமானவர்களே, இது மனிதனுடைய இயல்பு, அற்ப மனிதனுடைய இயல்பு, அழிந்து போகிற மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் பரிசுத்த தாய் அங்குதான் அவள் நடமாடும் நற்கருணை பேழையாக மாறுகிறாள். கடவுளின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட தாய், கடவுளின் பிரசன்னம் உள்ளே வந்துவிட்டது என்றால், இறைவன் எனக்குள் ஆட்கொண்டு விட்டார் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, என்னுடைய எண்ணம் என்னை பற்றி இராது. நான் எல்லா நேரத்திலையுமே யாரை பற்றி தான் நினைப்பேன்? அடுத்தவங்களை பற்றி, இல்லாதவங்களை பற்றி, யாருக்கு என்ன உதவி செய்யலாம், எப்போ யாருக்கு என்ன விதமான அனுசரணை சொல்லலாம், எப்போ யாருக்கு என்ன விதமான ஆசீர்வாதத்தின் காரியத்தை செய்யலாம். பிரியமானவர்களே, பிரகாசபுரம் நான் வந்த உடனே ஃபாதர்கிட்ட கேட்டேன், இந்த தலைப்பை மையமாக வச்சு தான் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு. அவர் சொல்லிட்டார், ஃபாதர், கடினமான உழைப்பாளிகள், வாழ்க்கையிலே முன்னேறி விட வேண்டும், உயர்ந்து விட வேண்டும் என்று எல்லோருமே அவர்களுடைய உழைப்பிலே பாட்டிலே குறையே கிடையாது. ஆண்டவரை தேடுகிற குழந்தைகள், நீங்கள் சாயந்தரம் பார்ப்பீங்க கிரவுண்டு நிறைஞ்சிரும்னு சொன்னார், சுற்றி பாருங்கள் கிரவுண்டு ஃபுல்லாக ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு. பிரியமானவர்களே, உண்மை. இந்த பயணத்தில் நான் உங்களுக்கு பெரிதாக குறையாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனக்கு தெரிந்து நம்முடைய மக்கள், இறை மக்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆலயத்திற்கு வருகிறவர்கள், இந்த முதல் பயணத்திலே எப்போதும் பாஸ் தான். பாஸ்னா சாதாரண பாஸ்லாம் கிடையாது, 80-85 மார்க்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. எதனாலனா, நீங்கள் அனுபவிக்காததெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட யாருக்காக சண்டை போடுறீங்க? நம்ம தாமியா நல்லது கெட்டது ஒன்றும் பார்க்கல, 5000 ரூபா இல்லையா 10,000 ரூபாய் ஆனாலும் அந்த பிள்ளை கையில் கொடுத்து டூர் போச்சோன்னா என்ன குறைஞ்சா பேருவானு தானே வீட்டில் சண்டை நடக்கு. யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி நாயா உழைக்கிறீங்க, ஏன் இப்படி பாடாத பாடுபடுறீங்கன்னு கேட்டா, ஃபாதர் நம்ம தான் ஃபாதர் ஓட்ட வீடு ஒழுக்கு வீடுன்னு இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க நல்லா ஒரு கிரானைட்டு போட்ட வீட்டில் சொகுசாக இருக்கணும் ஃபாதர். அதை நான் தான் அந்த காலத்தில் சைக்கிளே மிதித்து ஓட்ட சைக்கிள்லே போயிட்டேன். இப்பவும் பாருங்கள், இந்த ஓட்ட வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கினது, ஆனால் என் பையன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்ல, புது பைக்கில் போகணும் ஃபாதர். ஃபாதர் நான் வச்சிருக்கிறது டப்பா மொபைல் தான் ஃபாதர், ஆனால் என் பிள்ளை காலேஜில் படிக்கிற பிள்ளை இந்த பாருங்கள் ஃபாதர் நல்ல ஃபோன் வச்சுக்கணும் ஃபாதர். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க 100 மார்க்கு நான் உங்களுக்கு தருவேன், குறைக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அன்னை மரியாளின் பரிசுத்த உள்ளம் கொண்டவர்கள் தான் நீங்கள். என்ன, நமக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் 100% தியாகம் பண்ணுவீங்க,
உங்களுக்கு பிடிக்காத சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்குல்ல. அடிக்கடி இப்போ இந்த யூடியூப்பில் இருந்து ஃபேஸ்புக்கில் வேறு மிமிஸ் வேறு போட்டு விட்றான். எப்படி போட்டு விட்றான்? ஒரு அம்மா நிற்கிது, ஒரு வீட்டுக்காரர் உள்ளேருந்து சத்தம் கொடுக்காரு, ஏய் அம்மா அப்பா வந்திருக்காங்கடி அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு வேறு வேலை கழுதே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே பொசுக்குன்னு வர வேண்டியது. ஏய் சத்தமாக பேசாத, கேட்கும், ஒரு காஃபியாவது போட்டு கொடு. ஏன் வரும்போது காஃபி குடிச்சிட்டு வரலையோ? அந்த அம்மா சொல்லுது. உடனே இவர் அப்படியா சரி அப்படின்னு உள்ளே வந்துடுறான். இந்த அம்மா வெளியில் வந்து பார்த்துட்டு, என்னங்க ஒருத்தரையும் காணும் அப்படின்னோடனே, மாமனார் மாமியார் வந்தாங்கடி, நீ திட்டினதை கேட்டவுடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஏற போயிட்டாங்கடின்னொன்னே. வந்தது எங்கள் அம்மா அப்பாவா? யோ நீ என்னையா சொன்ன, நீ இது ஒழுங்காக சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மா பின்னாடியே என்ன செய்யுது, ஓடுது. இது மிமிஸில் நிறையா வருது. ஏன் அவன் வெறும் அம்மா அப்பான்னு சொன்ன உடனே அவன் புருஷனோட அம்மா அப்பா வந்துடுதுன்னு இந்த அம்மா நினச்சிக்கிட்டு கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி தீர்த்துடுது. கடைசியில் அவங்க அம்மா அப்பா அப்படின்னு உடனே சண்டையும் சச்சரவுமா போட்டு முடிக்கும். இது மாதிரி நிறையா மிமிஸ் இப்போ என்ன செய்யுது வருது. பிரியமானவர்களே, அது மட்டுமில்ல, உண்மைதான். என்ன உண்மை அப்படின்னா, ஒரே வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு, ஒரு பிள்ளைய நமக்கு பிடிக்கல. பிடிக்காத பையன் என்ன பண்ணாலும் தப்பாயிருது, பிடிச்ச மருமவா என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்ச ஆட்கள் என்ன செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை மாடர்னாக ட்ரெஸ் பண்ணோம் கேட்டா, நான் அதை சுதந்திரமாக வளர்க்குறேன். இது வந்த மருமவா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணா, என்ன பிள்ளை வளர்த்துருக்கா, சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக பாட தெரியாது. என் பிள்ளை 8 மணி வரைக்கும் தூங்கும், செல்ல பிள்ளை. அதே இது அடுத்தவன் வீட்டு பிள்ளை தூங்கிச்சுன்னா, இதெல்லாம் ஒரு பிள்ளையா, சோம்பேறி கழுத. நான் 10 ரூபா செலவழிக்க மாட்டேன். செலவழிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சிக்கனமாக இருக்கணும் ஃபாதர். என் கூட வந்தாலும் 10 ரூபா செலவழிக்கணும், கஞ்சப்பே. இவ்வளோதான் வித்தியாசமே தவிர, மற்றபடி உங்களுடைய தியாகத்திலையோ நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிற அது என்ன சொல்றது, உருகி உருகி சேர்க்கறது, உருகி உருகி உங்களையே தியாகம் பண்ணுறதுலையோ நான் எந்த குறையும் செய்கிறதில்ல. ஆனால் அன்னை மரியாளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க எல்லாருக்கும் அப்படி இருந்தாங்க. நாம் பிடிச்சவங்களுக்கு 100 மார்க்குக்கு தியாகம், பிடிக்காதவங்களுக்கு 100 மார்க்குக்கு வெறுப்பு. பிரியமானவர்களே, இது முதல் பயணம். இரண்டாவது பயணம் நம்மை பற்றியதல்ல. இந்த அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போன பொழுது எப்படி இந்த நடமாடும் கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு போனார். பிரியமானவர்களே, முதல் பயணத்தில் அன்னை மரியாள் தியாகம் செய்தது மட்டுமல்ல, அங்கே போய் கொடுக்கறதுக்காக போவாங்க. என்ன கொடுக்க போனாங்க? உள்ள போன உடனே வாழ்த்து. எலிசபெத் அம்மாளுக்கு வாழ்த்து தெரிவித்த உடனே எலிசபெத் அம்மா சொல்றது, அன்னை மரியே நீ கடவுளின் தாய், நீ வாழ்த்தியதால் நான் தூய ஆவியை பெற்றேன், என் பிள்ளை அக்களிப்பால் துள்ளியது. எனவே முதல் பயணம் தியாகத்தின் பயணம், கொடுக்கின்ற பயணம், தன்னையே தியாகம் செய்கிற, தன்னையே கொடுக்கின்ற, தன்னையே கரைக்கின்ற இதோ நற்கருணை பேழையின் பயணம். இந்த இரண்டாவது பயணத்தில் என்ன நடக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையை நோக்கி போகிறார். பிரியமானவர்களே, பைபிளில் கொஞ்சம் இடத்துல தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நற்கருணை பயணத்தில், கல்வாரி பயணத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறோம். நீங்கள் அன்னை மரியாளின் மனநிலையிலிருந்து இந்த சிலுவை பாதை அப்படின்னு ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இந்த சிலுவை பாதை அப்படியே சுற்றி வாங்க. பெத்த பிள்ளை, ஆசபாசையாக வளர்த்த குழந்தை, எல்லோருக்கும் நல்லது செஞ்ச குழந்தை சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இந்த அம்மாவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு யோசித்து பாருங்க. அந்த அம்மா விட்டுட்டு ஓடலை, கூடவே பயணிக்கிறாங்க, கூடவே வராங்க. பிரியமானவர்களே, கடவுளின் உடனிருப்பை சுட்டி காட்டுகின்ற தாய் இந்த அன்னை மரியாள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கசப்பும் வெறுப்பும் வருகிறது என்றால், நீங்கள் சிலுவை சுமக்கின்ற நேரம் வருகிறது என்றால், யாருடைய ஆதரவையும் யாருடைய துணையையும் நீங்க தேடாதங்க. முதல்ல நீங்க தேட வேண்டிய துணை, நான் சொல்லுவேன், இயேசுவின் துணையை தேடுவதற்கு முன்பே யாருடைய துணையை தேட வேண்டும்? இந்த அன்னையின் துணையை தேட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலை வரை இந்த சிலுவையை சுமந்து சென்றதற்கு காரணம் இந்த அன்னை மரியாளின் உடனிருப்பு. கடவுளின் பிரசன்னத்தை இந்த அன்னை மரியாள், தம்பி கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போ அப்படியே போ, சிலுவை வந்துடும், இந்த கல்வாரி மலை வந்துடும், கொஞ்சம் கவலைப்படாத, அவன் அப்படி தான் பேசுவான், ஊர் அப்படி தான் காரி துப்பும், நீ அதை பற்றி கவலைப்படாத. அன்னையினுடைய பேச்சு கூட வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் தேடுறோமா இல்லையா? அதாவது யாராவது நம்மளை ஏமாத்திருந்தாங்க, யாரோ நம்முடைய உள்ளத்தில் கசப்பை தூவிடுறாங்க, அல்லது நிச்சயமாக நமக்கு அவமானம் இல்லாமல் இல்லை, எல்லோருக்குமே அது நிச்சயமாக இருக்கிறது தான் வாழ்க்கையில். எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறானோ, இயேசு கிறிஸ்து அந்த தைரியத்தில் இதை சொன்னார். தன்னுடைய அன்னை இருக்கிற தைரியத்தில் தான்.
என் அன்னை என்னை இதுவரை வழிநடத்தி கொண்டு வந்தவள். இதோ கானாவூர் திருமணத்திலே, தம்பி வா, இந்த ரசத்தை தண்ணீரை அப்பமா இந்த தண்ணீரை ரசமா மாற்று, எந்த பிரச்சனையும் இல்லடா, நீ ஆரம்பி, நான் இருக்கிறேன். கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தவள் அன்னை. இயேசு கூட சொல்லுகிறார், ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா, இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பார்த்து செய்யலாமா, இப்போ என்ன பிரச்சனை இல்லை, இதுவே சரியான நேரம், இதுவே உன் பொது வாழ்க்கையை, உன்னுடைய இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற நேரம். தொழில் தொடங்கணுமா, அல்லது உங்க பிள்ளை என்ன படிக்கணும், அல்லது நீங்க ஒரு வீடு கட்டணுமா, என்ன செய்யணும், கடன் அடைக்கணுமா, அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணுமா, முதல்ல போய் நீங்க கைப்பிடிக்க வேண்டியது, கரம் பிடிக்க வேண்டியது, வாய் வைத்து ஜெபம் பண்ண வேண்டியது, அல்லது ஒரு வாக்கு கேட்க வேண்டியது அன்னை மரியாளிடம். எனக்கு நேரம் வந்து விட்டதா இல்லையா, இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்கிற, என் குடும்பத்தை இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிற, அல்லது என் குடும்பத்திலே உயர்விற்காக இதோ வெறுமனே இருக்கிற இந்த கற்சாடிகள் நிரப்பப்படுகிற நேரம் இதுவா இல்லையா? அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. இந்த பரலோக தாய் அதை செய்தார். ஃபாதர், நீங்கள் அம்மா பிள்ளைன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பரலோக தாயின் பிள்ளைன்னு, அதனால் கொஞ்சம் ஓவராக சொல்கிறீங்களா, இல்லை உண்மையிலே அதுதானா? பைபிளை ஒரு 10 தடவை வாசிங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் சொந்தமாக சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. பைபிளை 10 தடவை அந்த பகுதியை நீங்கள் உட்கார்ந்து வாசிங்க. இயேசு எதனால் அந்த நேரத்தில் தயங்கி நின்றார்? அன்னை மரியாளின் புஷ் ஏன் தேவைப்பட்டது? வேற எந்த காரணமும் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் தாய் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் தாய் வடிவத்திலே, மனைவியின் வடிவத்திலே, குழந்தையின் வடிவத்திலே, சகோதரி என்கின்ற வடிவத்திலே உண்டு. ராஜராஜ சோழனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரசர்களை, எந்த மன்னர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பெண்மையின் டச் என்று சொல்லப்படுகிற, இந்த அன்னையின் துணை என்று சொல்லப்படுகிற, அல்லது அந்த சகோதரியின் அல்லது மகளின் அல்லது மனைவியின் ஒரு டச் என்று சொல்லப்படுகிற ஒரு புஷ் இல்லைலாம், அந்த ஆண் கொஞ்சம் கரடு முரடா, கொஞ்சம் அப்படியே தெனாவட்டா திமிரா வளர்ந்துருவான். எப்போது இந்த இனிமையும் இந்த அன்பும் இந்த கருணையும் இந்த கரிசனையும் நடக்கிறதோ அந்த குடும்பம் தான் நிற்கும். ஆம்பளை ஆட்கள் நீங்கள் ஒத்துக்குவீங்கிறதுனால சொல்கிறேன். பெரிய ஆட்கள், அதாவது ஒரு வீட்டில் 5-6 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் அந்த அப்பாவும் அம்மாவும் வயசான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அப்பா இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிறது வரைக்கும் அந்த வீட்டில் ஒற்றுமை இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் ஒரு பையன் பிச்சுக்கிட்டுலாம் போக முடியாது, அல்லது ஒரு பிள்ளை பிச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. இந்த அம்மா போய் உட்கார்ந்து அழுது புலம்பி அல்லது மற்றவங்களெல்லாம் போய் பார்த்து, ஏன் அந்த பிள்ளையை மட்டும் விட்டீங்க, ஏன்டா அவனை கூப்பிட மாட்டேங்கிங்க, நீ அவனை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடட்டா நானும் வரமாட்டேன்னு இந்த அம்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு வாரமாக போய் எங்கேயாவது உட்காந்துக்கிடும். ஐயோ, இந்த கிளவி பாடு பெரும்பாடாலாம் இருக்குது, இவா போயின்னு இந்த அம்மாவுக்காகவாவது எங்கேயாவது போய் எப்படியாவது சமரசமாயிருவாங்க. ஆனால் அந்த அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்பா தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏப்பா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கலாம், எதையாவது பேசுங்களேன், அக்கா தங்கச்சிக்குள்ளே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது சொல்லுங்களேன், கழுத கிடக்குவேன். எத்தனை தடவை சொல்லுது, அறிவு வேண்டாம். சின்ன வயசுல இருந்தே அது உருப்படாது, இது உருப்படாது, இது உருப்படாது, நடக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க அன்றாட வாழ்க்கையில். பிரியமானவர்களே, எனவே தான் இந்த அன்னையை இருக்கிற தைரியத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக போகிறார். முதல் முறையாக தூய ஆவி பொழியப்படுகிற பொழுது, சீடர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, யார் அவர்களை ஒன்று சேர்த்தது? அன்னை மரியாள். அந்த ஜபம், அந்த ஆவியானவர் இறங்குகின்ற இடத்திலே இந்த அன்னையும் இருந்தார். பிரியமானவர்களே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தாயுள்ளம் என்பது எல்லோருக்குள்ளும் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகவே இந்த சிலுவையின் பயணத்தில் இந்த அன்னை நம்மோடு வேண்டும் தனிப்பட்ட விதத்தில். இரண்டாவது, நாம ஒருவேளை நம்ம கூட வருகிறவர்கள் சிலுவை சுமந்து கொண்டிருந்தால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில், இந்த அறிவுரை சொல்கிறங்கிற பேரில், இல்லது அவங்கள திருத்துறங்கிற பேரில் அவங்கள போட்டு புண்ணாக்கிறாதங்க. சும்மா கூட இருங்க போதும். இவங்களுடைய பிரசன்னம் தான் தேவையே தவிர உங்களுடைய தீர்வு அல்ல. நீங்க போய் அவங்கள உடனே காப்பாற்றி வெளியில கொண்டு வரணும்லாம் கட்டாயம் இல்லை. சிலுவையை இயேசு தான் சுமப்பாரு. அதுக்காக அன்னை மரியாளை கூப்பிட்டு நீ எனக்கு பதில் சிலுவை சுமன்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் 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 சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இயேசு கொடுத்திருக்கிற கட்டளையும். எனவே நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவர்கள் தான் சிலுவையை சுமப்பார்கள். ஆனால் நீங்க என்ன செய்யணும்?
கூடவே இருக்கணும், கூடவே வரணும், சும்மாவே இருக்கணும். ஏன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நான் வாட்டில் சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு என்ன, அப்படித்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் வார்த்தை தேவையில்லை, அந்த நேரத்தில் உடனிருப்பு தான் தேவை. பிரியமானவர்களே, நான் கவுன்சிலிங் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கிறேன். நம்முடைய திருநெல்வேலி ஃபேமிலி கோர்ட்டுக்கு நாங்கள் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறோம். அதனால் உளவியல் அடிப்படையில் நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கிறேன். அது பற்றியும் நம்முடைய யூடியூப்பில் நிறைய இருக்கும். நீங்கள் ஜோசப் ராஜன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கு என்னென்ன தீர்வு சொல்லியிருக்கிறோம்னு. பிரியமானவர்களே, நான் மனப்பூர்வமாக இந்த கவுன்சிலிங் முடித்ததாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய குடும்பத்தில் சண்டை என்னன்னா, பிரச்சனையை தீர்க்கிறோம்னு சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. நான் உனக்கு ஐடியா தரேன், நான் சொல்கிறதுபடி நீ கேளுன்னு சொல்லி நல்லா போயிட்டு இருந்ததையும் உடச்சி விட்ருவாங்க. சும்மா கூட உடனிருப்பு இருந்தால் போதும். இதைத்தான் இரண்டாவது அன்னை மரியாள் சொல்லுகிறார். மூன்றாவது பயணம் ரொம்ப முக்கியமான பயணம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு இந்த எருசலேமுக்கு போய்விட்டு மீண்டும் திரும்ப வருகிறார் இல்லையா, அந்த ஒரு நாள் பயணம், மீண்டும் இயேசுவை தேடி போகின்ற அந்த ஒரு நாள் பயணம் என்ன? நானும் யோசித்து பார்க்குறேன். பைபிளை வாசிக்கும் போது, பல தடவை தியானிக்கும் போது நல்லா யோசித்து பாருங்களேன். அதாவது திருவிழாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னே வச்சுக்கோங்க, உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் உங்கள் கூட வராங்கன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு வரும்போது நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு நாள் முழுவதுமா பிள்ளையை தேடாமல் இருப்பீங்க? சான்ஸே கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்கிறது? ரெண்டாவது, ஒரு நாள் முழுவதும் பிள்ளையை வரலன்னு தேடிச்சு, பிறகு ஒரு நாள் முழுவதும் பிள்ளைய உறவினரிடையே தேடி பார்த்தார்கள்னு வந்தது. திரும்பி போகும்போது அப்போ எப்படி போவீங்க? எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வரும். உங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தா, உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா, போன உடனே அந்த பையன் அதுவும் கோயிலில் உட்கார்ந்து அவன் ஆளோட பேசிக்கிட்டு தெனாவட்டா உட்கார்ந்துக்கிட்டு என்னம்மா வா உட்காரு அப்படின்னா உங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் உச்சந்தலை வரைக்கும் வருமா வராதா? எடே, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கிறுக்க தருதோடா, 3 நாள் நாங்கள் பதறி ஓடியாரோம், நீ எங்களை தேடவே இல்லை, எங்களை பற்றி உனக்கு அக்கறையே இல்லை, நீலாம் என்னடா பிள்ளைன்னு அந்த இடத்துல எப்படி புயலா வெகுண்டு எழுந்திருப்பீங்க. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் விட்டு வந்தார் என்பதுதான் உண்மை. நம்ம சாமி பக்கத்திலே இருந்து பார்த்தவர் மாதிரி கதை சொல்றாரா பைபிளுக்கு? ரொம்ப ஓர்ந்தான் சாமி, நல்லா படிச்சிருக்கே, உங்களை பாராட்டுறோம். பிரியமானவர்களே, நமக்கு சுற்றி இருக்கிற சைடு எஃபெக்ட் தான் சொல்லி தரும். அன்னை மரியாள் இயேசுவை ஏன் ஆலயத்தில் விட்டு வர வேண்டும்? இது ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி அப்படின்னா, இயேசுநாதர் ஜெபிக்க போயிடுவார் மலைக்கு இயேசுநாதர் ஜெபிக்க போன உடனே என்ன தெரியுமா பண்ணுவார்? சீடர்களை பார்த்து, தம்பி எல்லாம் கிளம்பிப்போ, நான் வாரேன் அப்படின்பாரு. அவனுளே பயந்த வெயிலுவேன், இயேசுநாதரை நம்பி கூட வந்த வெயிலுவேன். அதை நீ போ அப்படின்னு உடனே அவன் மாட்டுக்கு ஏறி போயிடுவான். அவன் மாட்டுக்கு ஜாலியாக போவான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கும், படகு டம்மன்னு ஆடும். இயேசுநாதர் புயல் அடிக்குது, படகு ஆடுது, படகுல இருக்கிற சீடர்கள் பயந்து போய் உட்கார்ந்துருக்காமனு தெரிஞ்ச பிறகும் கடல் மேலே அப்படியே நடந்து வருவார். அவன் ஒவ்வொருத்தனும் ஐயோ பேய் 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 பேய்னு அலறி துடிப்பான். பயந்து கிடக்கவன் கண்ணுக்கு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்பாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டது மட்டும் பேய் கிடையாது, இறைவனே வந்தாலும் பேயாத்தான் தெரியும். ஏன்னா அவன் தான் பயந்து போய் கிடக்கான. இது ஒரு பயிற்சி. சீடர்களை அனுப்புகிற பொழுதே இயேசுவுக்கு தெரியும் புயல் அடிக்கும். சீடர்களை அனுப்புகிற பொழுதே இயேசுவுக்கு தெரியும் நம்ம நடுச்சாமத்தில் தான் போவோம். சீடர்களை அனுப்புகிற பொழுதே இயேசுவுக்கு தெரியும் இது ஒரு பயிற்சிக்காக அனுப்புறோம். என்ன பயிற்சி? தம்பே, வாழ்க்கையில துன்பம், துயரம், புயல், படகு மூழ்கிற அளவிற்கு அப்படியே கிளம்புனா கூட நீ தைரியமாறு, நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை கூப்பிட்டு என் சீடனாய் என் சீடத்தியாய் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, உனக்கு நற்கருணை கொடுத்து, உனக்கு உறுதி பூசல் கொடுத்து, உனக்கு தினம் ஆசீர்வாதம் கொடுத்து, ஏன் பிள்ளடா நீனு நான் உன்னை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறேனே, அற்பமா உன்னை இந்த கடல் புயல்ல சாகடிச்சிருவானா? டே, அப்படியே உள்ள விழுந்தாலும் எல்லாம் கடல் பகுதியில் வாழ்றவங்க தானே, உனக்கு நீந்த தெரியாது, பிற என்ன செத்து போவோம்னு பயப்படுவ? ஒரு ஆழமான பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகிறார். இந்த இயேசு இந்த பயணத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டார் அப்படின்னா, அன்னை மரியாள் சின்ன வயசுலேயே இயேசுநாதரை பழக்குவார். எதற்கு பழக்குகிறார்? தனித்து நிற்பதற்கும், சிந்தித்து செயல்படுவதற்கும், தன் பயணத்தை தானே சுமப்பதற்கும், தன்னுடைய காரியங்களை தானே செய்வதற்கும் இயேசுவுக்கு அன்னை மரியாள் கிவிங் ஸ்பேஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஒரு வீட்டுக்கு போவேன், என்னடா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைய பார்த்து,
அது இப்படியே முழிக்கும் பே அப்படின்னு. உடனே பின்னாடி இருந்து அவங்க அம்மா தலையில் வாங்கி தட்டும். ஃபாதர் பேர் கேட்காருல சொல்லேன். இது சில வீட்டில் உடனே சொல்லிடுவாங்க அவன் பேர் அந்தோணி ஃபாதர். ஓ உங்கள் குழந்தைக்கு பேச தெரியாதோ, சாரிம்மா நான் விவரம் தெரியாமல் கேட்டேன். இல்லை பேசுவான் ஃபாதர். அப்புறம் அவனா சொல்ல வேண்டியதானே, சொல்லல ஃபாதர் கேட்காரலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஏதாவது மட்டும் எத்தனாம் கிளாஸ்டா படிக்கிற, அவன் எல்கேஜி படிக்கான் ஃபாதர். ஓ உங்கள் பையன் ஊமையும், சாரிம்மா எனக்கு தெரியாது. இல்லை ஃபாதர் அவன் பேசுவான். பிறகு எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சனியன் சொல்லாத ஃபாதர், உங்களை அவமரியாதை பண்ண மாதிரி இருக்கும்ல. பிரியமானவர்களே, ஒரு 3 செகண்ட் கொடுத்தா அந்த பையன் பதில் சொல்லுவான். அந்த 3 செகண்டை நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த ஸ்பேஸ், அந்த கேப் நம்ம கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு இந்த நடுத்தரம் என்று சொல்லப்படுகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துலையும் இருக்கிற பெரிய சிக்கல் இதுதான். உங்கள் குழந்தைக்காக அந்த சிலுவையும் சேர்ந்து நீங்கள் சுமக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு வலினா வேதனைனா என்னன்னே தெரியாது, பொறுப்பே வராது. ஏன் பொறுப்பு வரல? 15-20 வயசுக்கு பிறகு நீங்கள் திட்டுவீங்க. இல்லை அந்த பாயை எடுத்து வை, நாளைக்கு இது இன்றைக்கி நடக்க போகிறதில்ல, நாளைக்கு நடக்கும். ஏன் தெரியுமா? இப்போ நான் பேசியிருக்கேன்ல, நம்ம பிள்ளைக்கு பொறுப்பு வரணும். சரி ஃபாதர் சொல்லிட்டார், இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பாயை சுருட்டி வை, அந்த பெட்ஷீட்டை சுருட்டி வை. அவன் செய்வானா? அவளுக்கு தெரியும், அந்த பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைக்கு தெரியும் செய்யாது. சாப்பிட்ட பிள்ளைகிட்ட கழுவி வை, நேத்தான ஃபாதர் சொன்னார் நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்து சின்ன சின்ன வேலையாக நாளைக்கு ஏவுவீங்க. இது நடக்கும், எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. பிரசங்கம் முடிஞ்சு சொல்லுவாங்க. பிறகு இந்த அம்மா வந்து சொல்லும், ஃபாதர் எத்தனை தடவை சொன்னாலும் என் பையன் கேட்கவே மாட்டேங்கான் ஃபாதர், என் பிள்ளை கேட்கவே மாட்டேங்க ஃபாதர். நான் கேட்பேன் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் 3 தடவை இல்லை ஃபாதர், 10 தடவை சொல்லிட்டேன் ஃபாதர். எல்லாம் எந்திரி, பாய சுருட்டு, எடுத்து வை, பிளேட்டை கழுவுன்னு. அப்படியே இருந்தது. இந்த முதல் நாள் 10 தடவை சொல்லிட்டு 11ஆவது தடவை இந்த அம்மாவே போய் எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் சரக்கே வராது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். இவனுக்கு தெரியும், இன்னைக்கு 10 தடவை திட்டினது நாளைக்கு 9 தடவை திட்டம், நாளா கழிச்சு 8 தடவை திட்டம், அதுக்கு மறுநாள் 7 தடவை திட்டம். கடைசியில் திட்டுறதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு திட்டிடுவீங்க. அவன் ரொம்ப டெக்னிக்காக இருப்பான். எங்கள் அம்மாவினுடைய வேகம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவினுடைய கோபம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் அவன் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பான். நீ திருந்திக்க, நான் திருந்துற சாக்கில் இல்லைன்னு. நீங்களும் என்ன செய்ய போறீங்க? முடிஞ்சது. நம்ம வேற என்ன செய்ய போறோம்? சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுப்பதற்கு முயற்சி செய்துவிட்டு உங்களுக்கு டைம் கிடையாது. அதான் பிரச்சனை. ஷூ அவன் தான் மாட்டணும். எல்கேஜிலே மாட்டி பழகுனா, குளிக்கிறது துவைக்கிறது அவங்க வேலையை அவங்களே பார்க்கணும், அவங்க ஏரியாவை அவங்களே க்ளீன் பண்ணணும். 2 பிள்ளை இருந்ததுன்னா வீட்டை இந்த வாரம் ஒரு ஆள் பராமரித்தா அடுத்த வாரம் ஒரு ஆள் பராமரிக்கணும். இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நான் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குடும்பம்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பயிற்சி. இதில் என்ன சிக்கல் நமக்கு அப்படின்னா, நீங்கள் சொன்னது சரிதான், ஏலே அந்த ஷூவை போடு அப்படின்னு சொன்னால் எனக்கு 3 நிமிஷம் ஆகும். ஷூவை நான் போட்டு விட்டேம்னா எனக்கு 30 செகண்ட் ஆகும். எனக்கு 2.5 நிமிஷம் மிச்சம். எனக்கு நேரம் இருந்தால் நான் வந்து உட்கார்ந்து அவனை கைட் பண்ணலாம், ஒவ்வொன்றா செய்யணும். பிரியமானவர்களே, இந்த முதல் நாள் 3 நிமிஷம் கொடுக்காததுனால வாழ்நாள் முழுக்க நாம் டிபெண்டன்ட் பெர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற சார்பு மனப்பான்மையுடைய குழந்தைகளைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் நம் மீது, நம் தோள் மீது சாய்ந்த குழந்தைகளாகவே வளருகிறார்கள். இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற இளம் தலைமுறை எதனால் இப்படி வாணிவேர் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று இந்த விஞ்ஞான பூர்வமான ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அவர்கள் அனைவரும் சார்ந்து வாழ்கிற, சாய்ந்து வாழுகிற. எப்படியாவது ஒரு பொண்ணு பாருங்க சாமி, பையன் ஒரு பக்கம் வேலைக்கு போக மாட்டாங்க, என்னம்மா பண்ணுவீங்க? சாகிறது வரைக்கும் நான் எப்படியாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். பிறகு நீங்கள் போனவர் என்ன பண்ணுவீங்க? தெரியலையே சாமி, அது வந்தவா பாடு சாமி, முடிஞ்சது சாமி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை அவராக வளர, மீட்பராக உயர, எழுந்து நிற்க, தன்னைத்தானே பேணி காக்கின்ற ஒரு பயணத்தை, கடவுளின் பிரசன்னத்தை கொடுத்தார். அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடிக்கலாமே. ஒரு சின்ன ஜெபம். பிரியமானவர்களே, நான் சொன்ன பிரசங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு தேவை இந்த ஜெபம். தயவு செய்து கண்ணை மூடிக்கோங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் 2.5 மணி நேரம் பயணப்பட்டு வந்தேன், 3/4 மணி நேரம் உங்களோடு பேசினேன் என்பதல்ல. நீங்கள் ஜெபிக்க போகிற இந்த 1 நிமிடம்,
இந்த ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ நற்கருணை நாதர் இந்த நேரத்திலே நம்மை தொடுகின்ற கடவுளாக, இதோ அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். நாம் செல்லும் இடமெல்லாம் இந்த அன்னை மரியாள் நம்மோடு வருகிறார். நாம் செல்லும் இடமெல்லாம் இந்த அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அன்னையாக, நம்மை தொடுகின்ற அன்னையாக, கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்ற அன்னையாக இந்த அன்னை மரியாள் நம்மோடு வருகிறார். அவருடைய மூன்று காரியத்தை எடுத்தோம். அப்படியே உள்ள கொண்டு வாங்க. என் தன்னையே, என் தாயே, இதோ என்னை உம்முடைய அன்பு குழந்தையாக பராமரித்து வளர்த்து கொண்ட உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறேன். இந்த உலகத்திலே நான் உயர்ந்து நிற்பதற்கு தேவையான மன வலிமையை, மன ஆற்றலை எனக்கு தந்த அன்னையே, இதோ பிரகாசபுரத்திலே விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற பரலோக தாயாய் இருக்கின்ற அன்னையே, நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உம்மை தேடி வருகிற காரியத்தை இந்த நாளில் தந்தீரே. பல ஊர்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து இந்த இடத்திலே இந்த திருவிழாவிற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசீர்வாத எண்ணத்தோடு என்னை அழைத்து கொண்டு வந்தீரே. தாயே, அம்மா, பரலோக தாயே, நான் மனமார உமக்கு நன்றி கூறுகிறேன். பரலோக தாயே, என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்திலே அமைதி தேவைப்படுகிறது. என் குடும்பத்திலே சமாதானம் தேவைப்படுகிறது. என் குடும்பத்திலே உறவுகள் இன்னும் வலுப்பெற வேண்டும். எங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை, மனக்கசப்பு, மன்னிக்க முடியாத ஒரு உள்ளம். இதோ எங்கள் வீட்டில் என்னை காயப்படுத்திய என் உறவுகளுக்குள்ளே என்னை அசிங்கப்படுத்திய அவர்கள் அளவிற்கு நான் உயர முடியவில்லையே, அந்த அளவிற்கு என் வாழ்வு இன்னும் உயரவில்லையே என்று நினைத்த பொழுது என்னை அவர்கள் படுத்திய அவமானம், என்னை அவர்கள் இழிவுபடுத்தியது எனக்குள்ளே காயமாய் நிற்கிறது. பரலோக தாயே, இதோ நீர் எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு உள்ளத்தை உமது அன்பு குழந்தைக்கு கொடுத்தீரே. அதனால் அவர் சிலுவையை சுமந்தாரே, அதே போல ஒரு மன்னிக்கின்ற உள்ளத்தை எனக்குள் தாரும். கடவுளின் பராமரிப்பினால் இதோ நான் ஆண்டவரால் நிரப்பப்பட்ட பிள்ளையாய் இருக்கின்ற காரணத்தினால் என்னை சிலுவையில் அறைகிற, என்னை சிலுவையில் துன்புறுத்துகிற, இதோ எனக்கு காயங்களை தருகிறவர்களை கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான உள்ளத்தை உம்முடைய அன்பு திருமகனுக்கு கற்றுக் கொடுத்தீரே, எனக்கும் கற்றுத்தாரும். இதோ விண்ணக மண்ணக அரசியே, உம்முடைய பிள்ளை நான் இருக்கிறேன், எனக்கு வலிமை தாரும். இதோ உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வலிமை கொடுத்தீரே. இதோ உமது திருமகன் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை தானே சுமப்பதற்கு தேவையான உள்ள வலிமையை, உடல் வலிமையை தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து எடுத்தீரே. இதோ நான் சோர்ந்த உள்ளத்தோடு இருக்கிறேன். எனக்கு பல்வேறு குறைகள் இருக்கிறது. என் தலையிலே, என் கண்ணிலே, இதோ என் வயிற்றிலே, என் உடம்பிலே பல நோய்கள் இருக்கிறது. பரலோக தாயே, இந்த நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இதோ இந்த இயேசு கிறிஸ்துவை அத்தனை கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை சுமப்பதற்கு, பெரிய மரச்சிலுவையை சுமப்பதற்கு வலிமையுள்ள குழந்தையாய் வளர்த்தீரே. நோயற்ற பிள்ளையாய் என்னையும் வாழச் செய்யும். என் மனம் பல சமயங்களில் சோர்ந்து விடுகிறது. யாராவது என்னை சிறிய அளவு காயப்படுத்தினால் கூட நான் சோர்ந்து போய் விழுந்து விடுகிறேன். என் பயணத்தை பாதியில் நிறுத்தி விடுகிறேன். பரலோக தாயே, இயேசு கிறிஸ்து சுமந்தது பெருஞ்சிலுவை என்றால், இதோ அந்த பயணத்திலே இந்த பாவியை பெற்ற தாய் என்ற பெயரோடு இதோ சிலுவை சுமக்கிறானே, இவனை பெற்றவள் இவள்தான், வெட்கமில்லாமல் வருகிறாளே என்று எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கத்தை தாங்கினீர். பரலோக தாயே, எனக்கு தாரும் ஐயா உம்முடைய அன்பு உள்ளத்தை, உம்முடைய இந்த உற்சாகம் தருகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் ஊட்டிய வலுவை எனக்கும் தாரும். நானும் எவ்வளவோ தூரம் பயணப்பட வேண்டும். கடன் பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வைத்திருக்கிற இந்த வீடு கட்டுகிற காரியங்கள், திருமணத்தின் காரியங்கள், குழந்தை பேற்றின் காரியங்கள், மருத்துவத்தின் காரியங்கள் என எல்லாவற்றிலும் இருந்து விட்டுப்பட்டு வெளியே வர வேண்டும். பரலோக தாயே, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதையும் திறந்து ஜெபிங்க. அம்மா கேட்பாங்க, இந்த பரலோக தாய் நமக்காக இருக்கிறார், நமக்காக மட்டுமல்ல நம்மை சுற்றி வாழுகிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லா சபையை சார்ந்த, எல்லா சமயத்தை சார்ந்த, இதோ எல்லா இனத்தை சார்ந்த மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அம்மா, இந்த ஆண்டு எங்களுக்கு மழை குறைவு, நல்ல மழை வேண்டும், தொழில் முயற்சிகள் வேண்டும். இதோ பல்வேறு வகைகளிலே துன்பப்பட்டு நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் வழிகாட்டும். இந்த பிரகாசபுரம் திருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியாய் அமைந்தது என்று உம்மை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு உமக்கு சாட்சி சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தாரம். அரசு பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள், இதோ இந்த பகுதியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இன்னும் கால்நடைகள், ஆடு மாடுகள், இன்னும் இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா வகையான காரியங்களையும் ஆசீர்வாதத்தின் தாயே, அம்மா பரலோக தாயே, உமது பாதத்திலே நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம். வெளியூரில் இருந்து வந்திருக்கிற உள்ளங்களை பாரும், நம்பி வந்திருக்கிறார்கள். உமது பயணம் இப்போது இவர்களோடு இருப்பதாக. இந்த திருவிழா, இந்த திருப்பலி முடிந்து நாளை இவர்கள் இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது பரலோக தாயே, நீர் எப்படி இதோ அந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றீரோ, இயேசுவை தேடி சென்றீரோ, கல்வாரி மலையில் இதோ இயேசுவோடு பயணப்பட்டீரோ, அதுபோல எங்களோடு வாரும். எங்கள் வீட்டிலே உமக்கென்று ஒரு இல்லத்தை தருகிறோம். ஒரு ஜெபமாலையை நான் நிச்சயமாக வாங்குவேன். என் வீட்டிலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அன்னையை நான் தினம் 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 ஜெபிப்பேன். இந்த அன்னையே, என்னோடு வாரும். எனக்கு தேவையான அருளையும் ஆசீரையும் தாரும்.
இதோ தொடர்ந்து இதற்காக எங்களை தயாரித்த எங்களுக்கு இந்த செய்தி கொடுத்த தந்தையை ஆசீர்வதியும். அவரது கண்ணை, அவரது உடல் சுகத்தை நீர்தாமே சிறப்பான முறையிலே ஆசீர்வதியும். ஏதோ எங்களது பங்கு தந்தை, இணைந்து வந்திருக்கிற ஏனைய தந்தையர்கள், இன்னும் எங்களுக்காக ஆன்மீகத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் இந்த நல்ல நாளிலே ஒரு கமிட்டியார், ஆலய கமிட்டியார் அத்தனை பேரையும் உடைய பேராற்றலாலும் பேரு ஆற்றலாலும் நிரப்பும். நாங்கள் மனம் திறந்த இதயத்தோடு நிற்கிறோம். இதோ நாங்கள் எல்லா பயணத்திற்கும் தயாராக இருக்கிறோம். எல்சமத்தமாலை நோக்கிய பயணம், இதோ எருசலேம் ஆலயத்தை நோக்கிய பயணம், கல்வாரி மலையை நோக்கிய பயணம், எந்த பயணத்திற்கும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல, தயாராகிவிட்டோம். சீடர்களைப் போல இதோ இயேசு கிறிஸ்து எங்களை கடலில் நீ போ என்று சொன்னால் இனி தைரியமாய் போவோம். இதோ எங்களை எந்த புயலும் எந்த கடலும் எங்களை வீழ்க முடியாது. எதிரே செங்கடல் கடந்தால் கூட நாங்கள் பாட்டுக்கு போவோம். செங்கடல் எங்களுக்கு பிரியுமே தவிர எங்கள் கால் நனையாது. அத்தகைய அருளை, அத்தகைய ஆசீரை இந்த நேரத்தில் தந்த எங்கள் விண்ணக தந்தையே, ஒளிபடைத்த எங்கள் பிரகாசமும் எங்களுக்காக பிரகாசமயமாய் இருக்கிற பரலோக தாயே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமேன், ஆமேன்.